அதிகாரம் 11. கடவுளின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள யோபு தூண்டப்படுதல். அதற்கு நாமாயரான சோப்பார் சொன்ன மறுமொழி: திரளான சொற்கள் பதிலின்றி போகலாமா? மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ? வீண் வார்த்தைகள் மனிதரை வாயடைத்து விடுமோ? நீர் நகையாடும் போது உம்மை யாரும் நையாண்டி செய்யாரோ? என் அறிவுரை தூயது, கடவுளின் கண்களுக்கு நான் மாசற்றவன் என்கின்றீர். ஆனால் கடவுளே பேசட்டும், தம் இதழ்களை அவர் உமக்கெதிராய் திறக்கட்டும் என யாரேனும் அவரை வேண்டாரோ? ஞானத்தின் மறைபொருளை அவரே உமக்கு அறிவிக்கட்டும். இரட்டிப்பான அறிவும் திறனும் உடையவர் அவரே. தீமைகளில் சிலவற்றை கடவுள் மறந்தார் என அறிக. கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா? எல்லாம் வல்லவரின் எல்லையை நீர் கண்டுணர இயலுமா? அவை வானங்களை விட உயர்ந்தவை. நீர் என்ன செய்வீர்? அவை பாதாளத்தை விட ஆழமானவை. நீர் எவ்வாறு அறிவீர்? அதன் அளவு பாருலகை விட பரந்தது, ஆழ்கடலை விட அகலமானது. அவர் உம்மை இழுத்து வந்து சிறையில் அடைத்தாலும் அவையின் முன் நிறுத்தினாலும் அவரை தடுப்பார் யார்? ஏனெனில் அவர் மனிதரின் ஒற்றுமை இல்லாமையை அறிவார், தீமையை காண்கின்றார். அத்தீமையை ஒரு பொருட்டாக கருதாதிருப்பாரோ? காட்டு கழுதைக்குட்டி மனிதனாக பிறந்தால் அறிவிலியும் அறிவு பெறுவான். உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தி உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. கையில் கரை இருக்குமாயின் அதை அப்புறப்படுத்தும். கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். அப்போது உண்மையாகவே நாணமின்றி முகத்தை உயர்த்துவீர், நிலைநிறுத்தப்படுவீர், அஞ்ச மாட்டீர். துயரை நீர் மறந்து போவீர். கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைத்து கொள்வீர். வாழ்வு நண்பகலினும் மேலாய் ஒளிரும். காரிருளையும் அது காலை போல் ஆக்கும். நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர், பாதுகாப்பு இருப்பதனால் ஓய்வு கொள்வீர். ஓய்ந்து படுப்பீர், ஒருவரும் உம்மை அச்சுறுத்தார். தயவை நாடி பலரும் வருவர். தீயோரின் கண்கள் மங்கிப்போம், அனைத்து புகலிடமும் அவர்க்கு ஒழிந்து போம். உயிர் பிரிதலே அவர்தம் ஒரே நம்பிக்கை.